எம்ஜிஆரை பேரை சொல்லுகிற உங்களுக்கெல்லாம் 1% கூட உங்களுக்கு தகுதியே இல்லை. ரஜினிக்கு 500 கோடிங்கிறான், விஜய்க்கு 200 கோடிங்கிறான், சிம்புக்கு 40 கோடிங்கிறான். 1 கோடியை தள்ளி முடியா? பிரம்மாண்ட ஏழை பாலைகளுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு, வேற யாருக்கும் வேண்டாம். இந்த பயலுக்கு பூரா அரசியல் தலைவனா தான் வர்றான். காரு போகும்போது டிரைவர் ரஜினிகிட்ட பேசக்கூடாது, பேசினா அப்படி அந்த மாதிரி வேட்டி விட்டுரும். வேலை விட்டு போகும். நீ எப்படி அவர்கிட்ட பேசலாம்? இப்ப எடுத்த ஜனநாயகன் படமே விஜயுடைய சொந்த படம். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பொண்டாட்டி, எதிர்கால முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. எச்சிக்கையில் காக்காய் ஓட்டாத நபர்கள் தான் இந்த ரஜினி. நீ விஜய் தமிழ பாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவருடைய திரைப்படம் சிலம்பாட்டத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேடையில் டிஆர் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு வாட்டி எங்கள் வீட்லேயும் இப்படி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பண மூட்டைகளை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் நான் ஒரு சிலதை எனக்கு தெரிஞ்ச உதவியாளருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் தானமாக. இதை பார்த்துட்டு என்னோட பையன் அப்பா எனக்கும் ஒரு மூட்டை தான்னா, நானும் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா அந்த மூட்டையில் இருக்க காசு எடுத்து என் பையனும் தான தர்மம் பண்ணா. அப்படி ஒரு ஆள் தான் சிலம்பரசன் அப்படின்றத சொல்றாரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து? உண்மையாவே அப்படிப்பட்ட ஆள் தான் சிலம்பரசன்? இல்லைங்க, பல சினிமாக்காரர்களுக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆரை போல ஒரு நினப்பு, எம்ஜிஆரை போல ஒரு நினப்பு. எம்ஜிஆர் ஒரே ஒரு ஆள் தான். கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், மஞ்ச எம்ஜிஆர், பிரவுன் எம்ஜிஆர் இப்படி எல்லாம் யாருமே இல்லை. கோலா பிரவுனு கலருடா, என் அக்கா பொண்ணு அதே கலருடா. விஜய் பாடுற பாட்டு எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? அது ஆயிர முடியும். இப்ப எம்ஜிஆர், இந்த மக்கள் எம்ஜிஆரை இறந்து ஏறக்குறைய 87 இறந்தார். இன்னைக்கு வருஷம் ஏறக்குறைய 13, இது ஒரு 20, ஒரு 40-41 வருஷம் ஆகி போச்சு. எடப்பாடி என்ன செய்திகளுக்கு மணியாளர் அனுப்புறாரு? இல்லை. பணம் பண்ணி கொடுத்துட்டு வராரா? ஆனா எம்ஜிஆருடைய நினைவு நாள்ல உழைக்கிறவன், மூட்டை தூக்குறவன், ரிக்ஷா ஓட்டுறவன் செய்திகள்ல எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒரு பந்தலை போட்டு, சூடம் ஜாம்பராணி ஊதுபத்தியை போட்டு, ஒரு மாலையை போட்டு காலையில வரைக்கும் பாட்டு பாடுதுங்க. இது யாருக்கு செஞ்சாத? எம்ஜிஆர் ஆள் அனுப்பி செஞ்சாரா? ஒன்றும் கிடையாது. இல்ல எடப்பாடி, ஜெயலலிதா, இல்ல யாராவது எம்ஜிஆர் உடைய விசுவாசிகள் பணம் கொடுத்து பண்ணானே? இல்ல, தானா அந்த மக்கள் பண்றோம். அப்போ இதுக்கு பேரு தான் தான தர்மம். நான் கேட்கிறேன், டிஆர் பையன் சிம்புவியும் பல இடங்களில் கேட்கிறேன், தான தர்மம் சொல்றீங்களா? உங்களை நம்பி ஒரு 50,000 தொழிலாளி இருக்கான். யாரை நம்பி? சினிமா படத்தை நம்பி 50,000 தொழிலாளி இருக்கான். அவனுக்கு எங்காவது அவன் குழந்தைகளுக்கு ஏதாவது இலவச பள்ளிக்கூடம் எங்காவது காமிங்க? இல்லை. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவமனை காமிங்க? இல்லை. உங்களுடைய வருமானம் எவ்வளவு? கோடிகள், 1000 கோடிகள். ரஜினிக்கு 500 கோடிங்கிறான், விஜய்க்கு 200 கோடிங்கிறான், சிம்புக்கு 40 கோடிங்கிறான். 1 கோடியை தள்ளி முடியா? பிரம்மாண்ட ஏழை பாலைகளுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு, வேற யாருக்கும் வேண்டாம். கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பிரசவம் அப்படி எங்காவது இருக்கா சினிமாக்காரனுக்கு? ஒன்றும் கிடையாது. இவன் கேட்டா அவன் 100 கோடியை ஆட்டையை போட்டாங்கிறான் நடிகர் சங்கத்துல, இவன் 500 கோடியை காணுங்கிறான், இவன் 50 கோடியை காணுங்கிறான். இந்த பயலுக்கு பூரா அரசியல் தலைவனா தான் வர்றான். விஜயகாந்த் காலத்திலையும் இலவச கல்வியும் இலவச மருத்துவமனையும் இல்லை. அப்போ என்னையா தான தர்மம் பண்ணீங்க? ஆளுக்கு 100, 200, 500 சாப்பாடு கொடுக்கறதா? இதான் தான தர்மம்? அவனுடைய சந்ததி படிச்ச இப்படியே சினிமாக்குள்ளேயே கேமரா தூக்கிட்டே தெரியணுமா? 100, 200 வாங்கிட்டே தெரியணுமா? அவனுக்கு ஒரு கல்வி கொடுத்தீங்கன்னா அவன் காலம் கூட அவனை கடவுளா பார்ப்பானே. அப்ப இப்படி இதுக்கு பேரு தானே தான தர்மம், இதற்கு பேரு தானே உதவி, இதுதானே ஒரு சமுதாயத்தை மாற்றும். அப்போ அவனுக்கு என்ன தேவை? கல்வி தேவை. அடுத்த தலைமுறைக்கு அவனுக்கு அறிவு தேவை, அவனுக்கு உணர்வு தேவை, அவனுக்கு பகுத்தறிவு தேவை, அவனுக்கு விஞ்ஞானம் தேவை. இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறது எங்க? ஒரு பள்ளிக்கூடம். 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் நீங்க சினிமா திரைப்பட தொழிலாளர் பள்ளி, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எவ்வளவோ அதில் படிப்பான். எத்தனை பட்டாதாரிகள் வருவான், எத்தனை விஞ்ஞானி வருவான், எத்தனை IAS வருவான், எத்தனை IPS வருவான். அப்படி ஏதாவது செஞ்சீங்களா? அதுதான் தானம் தர்மம். நீ கொடுக்குற காக்கா பிரியாணி, குவாட்டருமா, எல்லா சினிமா கம்பெனியும் குவாட்டர் கொடுத்துரும், காக்கா பிரியாணி கொடுத்துரும் ராத்திரியானா.
இதுவா தான தர்மம்? இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறான். எம்ஜிஆர் இதைத்தான் கொடுத்தார். எங்க சுத்தி சுத்தி பாருங்க, நிறைய பள்ளிக்கூடம் இருக்கா? கண்டிப்பா. எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அறக்கட்டளை கல்விக்கூடம், கண்ணு தெரியாதார் பள்ளிக்கூடம், காது ஏறாதார் பள்ளிக்கூடம் இருக்கா? எம்ஜிஆர் பேர்ல காலேஜ் இருக்கு. அப்ப சுத்த பூரா படிக்க வச்சவங்க எல்லாம் முன்னுக்கு போங்கடான்னு இருந்தாலும் போயிட்டான். எம்ஜிஆர் பேரை சொல்லுகிற உங்களுக்கெல்லாம் 1% கூட உங்களுக்கு தகுதியே இல்லை. உங்களுக்கு தகுதியே இல்லை. அதனால இந்த சிம்புகள், சிலம்புகள், டிஆர்கள் எல்லாம் எம்ஜிஆரை காப்பி அடித்து வருகிற நபர்களாகத்தான் இருக்கீங்களே தவிர, நீங்க ரஜினி பெரிய கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காரு, ராகவேந்திர கல்யாண மண்டபம். நீங்க கொரோனா காலத்துல தயிர் சாதம் கூட அங்க போடல. தயிர் சாதம் கூட போடல. தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் கூட போடல. அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம்? ஒன்றும் இல்லை. இந்த கல்யாண மண்டபம் ஏது? மக்கள் கொடுத்தது தானே. கண்டிப்பா. நீயே பாடி இருக்க. ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு. இன்னைக்கு தங்க காசு ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபா. ஒரு சொட்டு வியர்வைக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்த மக்களுக்கு எங்கேயாவது பள்ளிக்கூடம் இருக்கா? சரி, இப்ப அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, தலைவர் தூய்மை பணியாளர் ஒருத்தங்க ஒரு 40 சவரனை கொடுத்தாங்க, அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு அவங்க கழுத்துல தங்க காசை போட்டிருக்காருல்ல, அதுதான் எங்க தலைவர் அப்படின்றாங்க. இது உங்களுடைய போது இல்லைங்க. இப்ப அவர் மகன் எடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது, வித் லவ். அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். எல்லாம் நீங்க சோழியம் குடுமி சும்மா ஆடாது. ஒரு பழமொழி இருக்கு, கிராமத்துல சொல்லுவான், சோழியம் குடுமி சும்மா ஆடாது, ஏதாவது காரணமா தாயே ஆடும். நீ இது மாதிரி எத்தனை பேருக்கு பட்டினி கிடந்தாங்களா? எங்க ராத்திரி பகலா அந்த தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்துல வேலை பார்த்துட்டு முதலமைச்சர் அவங்கள சம்பளம் முடியா? முதலமைச்சர் நீங்க சொல்லிருக்கலாமா இல்லையா? அந்த மக்களை போய் பார்த்துருக்கலாமா இல்லையா? இவரு போய் பார்த்துருக்கலாம். அப்போ படம் வருது, அது ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன், அதுக்கு இதுதானே. நீங்க உங்களுடைய நடவடிக்கையில் அந்த மக்கள் எத்தனை வருஷமாயா பார்த்துட்டு இருக்கான். நீங்க எப்ப வரணுமோ அப்ப வருவீங்க, மசூல் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிருவீங்க. உங்களுக்கு சம்பளம் பல கோடிகள். அதுவும் அந்த தூய்மை பணியாளர் அம்மாவை அந்த ட்ரெஸ்லயே வர வச்சிருக்காங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாரு. அப்போ அந்த சமூகம் அப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு செட்டியார் குப்பையோட வேலைக்கு போகக்கூடாதா? ஒரு முதலியார் போகக்கூடாதா? ஒரு நாடார் போகக்கூடாதா? ஏண்டா தலித்து மக்கள் தாண்டா குப்பையோட குப்பையா வாழணுமா? அவன் சந்ததியா தான் குப்பையை அள்ளிட்டு இருக்கணுமா? இதனால வரவே கூடாது. அவன் அப்படியே தான் இருக்கணும். எங்க குடியிருக்கணும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடியிருக்கணும். செத்த மாட்டு எடுத்து சாப்பிடணும், செருப்பு தைக்கணும். இதுதான் அவனுக்கு தொழிலா? அப்போ இதை ஒழிப்பதற்கு என்னையா பண்ணாரு ரஜினிகாந்த்? இதான் குரல் கொடுத்துருக்காரா? இல்ல. அப்போ நீயே ஒரு தலித்து, நீ ஐயரம்மா கல்யாணம் பண்ணிட்டு ஐயரா மாறிட்ட. ஆனா உன்னுடைய சமூகம் அங்கேயே இருக்கு, குப்பையோட குப்பையா கிடக்கு. அப்ப இந்த சமூகத்துக்கு கல்வியும் அறிவும் அவனுடைய வளர்ச்சிக்கும் யார் பொறுப்பாகிறது? குப்பை எங்க இருக்கு அங்கதான் சேரி இருக்கு. குப்பை எங்க கொண்டு கொட்டுற அவன் குப்பை இல்லமா தலித்த கூப்பிடு. அப்போ இந்த நிலை எப்ப மாறும்? ரஜினி சொன்னா ஒரு லட்சம் பேர் கேட்கறான். அதான் ஒரு காலா கபாலின்னு 2 படம் பண்ணிட்டாரு தலித் மக்களுக்காக. அவ்வளவுதான். இந்த தலித் மக்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அப்படியே பணத்தை கொடுத்துட்டாரா? இந்த படம் நான் 1 பைசா வாங்க மாட்டேன் பையா. காலா கபாலியில் 200, 400, 500 கோடி வந்தது. 500 கோடியை நீங்க வண்டலூர் தாண்டி ஒரு 500 ஏக்கரை வாங்கி ஆளுக்கு 2 சென்ட் குடியிருப்போம். இப்படி ஏதாவது கொடுத்தியா? ஒன்றும் இல்லையே. நீங்க கேளம்பாக்கம் அவருடைய பண்ணை வீட்டுக்குள்ள ஒரு படத்தில் நடித்த 50 பேருக்கு ஆளுக்கு 2 சென்ட் கொடுத்தாராம். பொண்டாட்டி 10 வருஷம் கழிச்சு திருப்பி எழுதி வாங்கிருச்சு. பொண்டாட்டி 10 வருஷம் கழிச்சு எழுதி வாங்கிருச்சு. எல்லாம் வேற அதிகமாகி போச்சு. கேளம்பாக்கம் நல்ல ரேட்டு. இதை போய் எல்லாம் எழுதி கொடு, எழுதி கொடு, எல்லாம் எழுதி வாங்கிட்டு வாங்கி விட்டுருச்சு. இதுதான் லதா ரஜினிகாந்த். இவங்கதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பொண்டாட்டி, எதிர்கால முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 சென்டே கொடுக்காத ஆட்கள் எப்படியா அந்த நாட்டுக்கு உழைப்பீங்க? நல்ல கண்ணா மாறுவீங்க. மற்றவங்க எல்லாம் நல்ல கண்ணாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களிடம் பணம் பண்ணுவதற்கு என்ன வழி? அவங்களை இப்படி ஏமாத்தலாம். நீங்க கேளம்பாக்கத்து அந்த பண்ணை வீட்டுக்கு போற யாரும் 6 மாசம் வெளியே வரக்கூடாது. 6 மாசம் வெளியே வரக்கூடாது. நீ காரு போகும்போது டிரைவர் ரஜினிகிட்ட பேசக்கூடாது.
பேசினா அப்படி அந்த மாதிரி வேட்டி விட்டுரும். வேலையை விட்டு போகும். நீ எப்படி அவர்கிட்ட பேசலாம்? ஒரு முறை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவர் சொல்ல, ஐயா என் மனைவி மருத்துவமனையில் இருக்காங்க ஐயா, இந்த சம்பளம் பத்தலையா, கொஞ்சம் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுக்கணுமையா, 6000 ரூபா என் சோப்பில் இருக்கு, இவ்வளோதான் நான் மொத்தமாக என் வாழ்நாளே பார்த்து நீயே வச்சுக்க. எவ்வளவு? 6000 ரூபா. இந்த 6000 வாங்கினது லதா ரஜினிகாந்த் தெரிஞ்சு வேட்டி விட்டுச்சு. 6000 ஓடி போய் நீ எப்படி அவரு பேசக்கூடாதுன்னு சொன்ன, எப்படி வாங்கியிருக்கு நீ பேசக்கூடாது, ரஜினி நீ டிரைவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ எப்படி அவரு பேசலாம்? இவர்கள் தான் எதிர்கால தமிழகம், எதிர்கால தமிழகம், தலைவர் கடவுள். அப்போ இவர்களை சினிமா தியேட்டர்ல போய் ரசிகன் என்ன பாக்குறான்? தலைவர் தாங்க வா, முதலமைச்சரா நீ ஆளியா, இப்படி யாரை கூப்பிட்டான்? ரஜினியை கூப்பிடுறான், விஜய் சரத்குமாரை கூப்பிடுறான், விஜய் கூப்பிடுறான், விஜயை கூப்பிடுறான், அஜித்தை கூப்பிடுறான், விஷால் ரெட்டியை கூப்பிடுறான். வாங்க எல்லாம் தலைமை தாங்க, நீங்களும் முதலமைச்சரா வாங்க. யாரு தமிழ்லாம் வராதீங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த இடத்த அத்தனை வேற நினைப்பதான் நினைக்கிறான். வாய்ப்பா நடக்குமா? அது எப்படி? அப்ப இதுதான் இந்த எச்சிக்கையில் காக்காய் ஓட்டாத நபர்கள் தான் இந்த ரஜினி. நீங்க விஜய் ஏழை எளிய மக்கள்கிட்ட அரசியல் பண்ணு வராரு, அந்த 3.5 கோடி ரூபாய் காரை விட்டு வேற கார் இதுக்கு தெரியாதா? கரெக்ட். ரேஞ்ச் ரோவரும் லேண்ட் குரூசரும் முதலமைச்சரே அதான் யூஸ் பண்றாரு. ரேஞ்ச் ரோவர் டிஸ்கவரி தான் யூஸ் பண்றாரு. விஜய் நான் இதை தவிர வேற எந்த காலையும் ஏற மாட்டேன். மக்கள் பூரா எங்க போயிட்டு இருக்கான்? தெருவில் படுத்து கிடக்குறான், பஸ்ல ஃபுட்பால் அடிச்சிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ்ல இடம் இல்லைன்னா ஓடுறதுக்கு பஸ்ல படம் ஒரு வீடியோ பார்த்தேன். பஸ்ஸுக்காரன் அங்க நிறுத்தாம போறான். அந்த பெண் குழந்தை ஏதோ ஒரு 8வது படிக்குது, பரீட்சை, கிராமத்துல பஸ் போய் ஓடுது. ஒரு வீடியோ பார்த்தேன். எவ்வளவு கஷ்டம். அப்போ இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிற பொழுது ஒரு படத்துக்கு 500 கோடி வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி சொல்றாங்களே, நானும் என் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு தியாகம் பண்றதே வந்திருக்கேன்னு. படம் ஓடலை, எவனும் பார்க்கல. படம் ஓடலை, எவனும் பார்க்கல. இந்த இப்ப எடுத்த ஜனநாயகன் படமே விஜயுடைய சொந்த படம். நீங்க டிக்கெட் ரயில்ல டிக்கெட்லாம் வந்தார்ல ஜெகதீஷ் பழனிசாமி, அவரு கோ ப்ரொடியூசர். ரைட். ரயில்ல டிக்கெட் எடுக்க கோயம்புத்தூர்ல இருந்து டிக்கெட் எடுக்க வந்தார், இங்க வந்துதான் டிக்கெட் எடுத்தார். இவரு அந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர். இப்படி திரிஷாவுடைய கால் சீட்டு, நயன்தாரா கால் சீட்டு, அனுஷ்கா கால் சீட்டு, சுரேஷ், தமனா எல்லா கால் சீட்டு யாரு வச்சிருக்கா? ஜெகதீஷ் பழனிசாமி வச்சிருக்காரு. பஸ்ஸுக்கே டிக்கெட் எடுக்கலையே, இல்ல ரயில்லையா டிக்கெட் எடுத்தியா? இப்படியானா எல்லாம் விஜய் காசுங்க. ஒரு 1000 கோடி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை நான் இஷ்டத்துக்கு செலவு பண்றேன்.